ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை நம்ம வழக்கம் போலேயே 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். தொடர்ந்து 3வது நாளாக ஈரான் அமெரிக்கா சண்டை போடாமல் சமத்தாக இருக்காங்க. அப்படி இருந்தாலும் கூட இன்னைக்கு மதியானம் $84 க்ரூட் ஆயில் போயிடுச்சு. அதாவது $100 தொட்டுட்டு $84 வந்துடுச்சு. அந்த 84லேருந்து மறுபடியும் $87 போயிருக்கு. அதுக்கு காரணம் ஈரான் கிட்டேருந்து வந்த சில ஸ்டேட்மெண்ட் தான். அப்படி என்னத்தை பேசி வச்சாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் 2வது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின சில செய்திகள் இருக்குது. குறிப்பாக நம்மளோட இந்தியா உக்ரைனுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசிடுவோம். அண்ட் 3வது செக்மெண்ட்டில் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், நிஃப்டி மற்ற செக்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இன்னைக்கு ஓவரால் நம்மளோட ப்ராடர் மார்க்கெட் எப்படி இருந்தது, கோல்டு, க்ரூட் ஆயில், எஃப்ஐடி டேட்டா, யூஎஸ்டிஎன்ஆர், இது எல்லாத்த பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் 4வது செக்மெண்ட்டில் ஸ்டாக்ஸ் ஸ்பெசிஃபிக் நியூஸ், 25 கம்பெனிஸ் பற்றின செய்திகள் இருக்குது. அதையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஈரான் அமெரிக்கா நடுவில் எந்த பிரச்சனையும் நடக்கலை லாஸ்ட் 2 நாளான்னு சொல்லிட்டு நம்ம நேற்று மார்க்கெட் அனாலிசிஸில் பார்த்துருந்தோம். நேற்று நைட்டுக்கு மேலே ஈரான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அமெரிக்கா மேற்கொண்டு எங்கள் மேலே எந்த விதமான தாக்குதலும் பண்ணாத வரைக்கும் நாங்களும் அடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மீடியேட்டர்ஸ் மூலிமா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது பிரச்சனை முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா முடியவே இல்லை. இன்னுமே கூட ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூடியாக இருக்குது. எந்த கப்பல் போனாலும் ஈரானும் அடிக்கிறாங்க, அமெரிக்காவும் அடிக்கிறாங்க. அண்ட் அமெரிக்கா தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12 கப்பல்களை, ஈரானுக்கு சொந்தமான 12 கப்பல்களை நாங்கள் திருப்பி அனுப்பியிருக்கோம். 2 கப்பலை கேப்சர் பண்ணிட்டோம், 2 கப்பலை அடித்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு ஈரான் இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இப்போதைக்கு பெரிய அளவுக்கு சண்டை இல்லாமல் ஓரளவுக்கு டிப்ளமசி போக்கம் போயிருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இன்னைக்கு காலையில் ஈரான் தரப்புலேருந்து வந்த செய்தி என்னன்னா, அமெரிக்கா இதுவரையுமே எங்களோட ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அசட்ஸை பற்றி எந்த அப்டேட்டும் பண்ணலை, எந்த முடிவும் அவங்க எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கேள்விக்குறியை உண்டாக்க தான் செஞ்சிருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த ஈரானும் ஓமனும் சாட்டர்டேலேருந்தே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கப்பல் போக்குவரத்து எப்படி நடக்கணுன்றதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. உதாரணத்துக்கு ஒரு கெஸ்ட் தான் இது. நீ உன் பக்கம் வரவங்கக்கிட்ட காசு வாங்கிக்கோ, நான் என் பக்கம் வரவங்ககிட்ட காசு வாங்குறேன்னா வாங்கலையான்றது என்னோட விருப்பம் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கு ஈரான் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா எல்லா கப்பலும் ஓமன் பக்கம் போயிடுவாங்க இல்லையா. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் பெரும்பாலும் இங்கே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அசம்ஷன் அனலிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு சீஸ்ஃபயர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த சீஸ்ஃபயர் ஆகஸ்டோட எண்டு வரையும் கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்னமும் அஃபிஷியலாக எந்த அப்டேட்டும் வரல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதாவது பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா ஒருத்தருக்கு பிடிக்காது இல்லையா. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போர் முடியணும்னா ஒன்று ஈரானில் ரெஜிம் சேஞ்ச் நடக்கணும், அப்படி இல்லைன்னா ஈரான் அணு ஆயுத கொள்கையை கைவிடணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கிற வரையும் இந்த போர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த பக்கம் ஈரானும் அமெரிக்கா சண்டையை நிறுத்தினாலும் கூட சவுதியும் யமனில் இருக்கக்கூடிய ஹவுதிஸ் சின்ன சின்ன கைகலப்பில் ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி கூட சவுதி அரேபியாவோட ட்ரோன்ஸ் சுட்டு வீழ்த்திட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஹவுதிஸ் சொல்லியிருக்காங்க. ஹவுதிஸோட ஒரு போட்டை அடிச்சுட்டு தான் நான் இப்போ நேற்று மார்க்கெட் அனாலிசிஸ்லேயே பார்த்துருந்தோம். அங்கே ஓரளவுக்கு எஸ்கலேஷன் அதிகமாகிட்டே தான் இருக்குது. அண்ட் இன்னும் சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அமெரிக்காவோட ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். இந்த அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதலை நிறுத்தினதுக்கான முக்கியமான காரணம் அமெரிக்கா கிட்ட மிசைல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ஒரு லாங் பீரியட் ஆஃப் வார்க்கு அமெரிக்கா தயாராக இல்லை, ஈரான் அதுக்கு தயாராக இருக்குது, ஆனால் அமெரிக்கா தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுகள்கிட்டையும் இல்லாத அளவுக்கு ஆயுதங்கள் அமெரிக்கா கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருக்காரு. அண்ட் ஆக்சியஸ் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா போரை நிறுத்தினதுக்கான முக்கியமான காரணம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாப் மிலிட்ரி அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓரமாக நம்ம வெடிகுண்டெல்லாம் போட்டுட்ருக்கோம், ஆனால் அதனால் எந்த இம்பேக்டும் ஈரானுக்கு ஏற்படலை, அவங்க பாட்டிக்கு அவங்க பதிலுக்கு தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க, இதில் எந்த யூஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால தான் போரை நிறுத்தினதான் ஆக்சியஸோட ரிப்போர்ட் சொல்கிறாங்க. இவனுங்களை கொஞ்சம் நம்பலாம், ஓரளவுக்கு லாயலாக இருப்பாங்க. அண்ட் இஸ்ரேலோட மீடியா ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் பிரசிடென்ட் ட்ரம்ப் நெத்தனியாகு கிட்ட இந்த காசா, லெபனான், சிரியாவிலேருந்து படைகளை வெளியெடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு நெத்தனியாகு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஒருவேளை ஈரான் லெபனான்லேருந்து நீ வெளியே போ, அப்போ தான் நான் போரை நிறுத்துவேன்னு சொல்லிட்டு இஸ்ரேலை பார்த்து சொன்னால் அவன் கேட்க மாட்டான். அப்பயும் போர் முடியாமல் நீண்டுக்கிட்டே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அண்ட் நேற்று நம்மளோட வீடியோலேயே சொல்லியிருந்தோம், அதாவது காஸ்பியன் சீல ஈரானோட கப்பல் ஒன்று அடிச்சிருக்காங்க. அதாவது ரஷ்யா ஈரானுக்கு ஒரு மிலிட்ரி கார்கோ வெசலாக அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அர்காச்சி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
உக்ரைனோட ஜெலன்ஸ்கி எதுக்காக இதை அட்டாக் பண்ணாங்கன்னா இஸ்ரேல் ரிக்வஸ்ட் பண்ணாதான் தான் இந்த அட்டாக்கை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒன்று இதில் நமக்கு தெரிய வருது என்னென்னா, ரஷ்யா வந்து ஆயுதங்கள் வந்து அனுப்பிட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காஸ்பியன் சீ மூலியம் அண்ட் அந்த ஆயுத போக்குவரத்தை வந்து தடை பண்ணுறதை இப்போ உக்ரைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் அப்பாஸ் அரகாச்சி என்ன சொல்கிறாருன்னா, ஜெலன்ஸ்கியோட இந்த முடிவுக்கு கண்டிப்பாக வந்து அவர் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது ஈரானும் உக்ரைனும் சண்டை போடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதையும் வந்து இப்போ வந்து மிட்டிகேட் பண்ண முடியாத ஒரு விஷயத்தில் இருக்குது. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு சண்டை நின்றுடுச்சு, ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு க்ரூட் ஆயிலோட விலை வந்து ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் தான் இருந்தது. ஆனால் மத்தியானம் ஒரு 3-3:30 மேலே வந்து ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா வந்து தடுமாறிட்டு இருக்கு, இப்போத்தையும் நாங்கள் அமெரிக்காவோட எந்த பேச்சுவார்த்தையும் ஈடுபடல, அண்ட் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ட்ரை பண்ணவும் இல்லை, அது எங்கள் டிஎன்ஏலே கிடையாது அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து இந்த மீடியாவில் வந்த எல்லா ரிப்போர்ட்ஸையும் வந்து டினை பண்ணுற மாதிரி இந்த ஃபாரின் மினிஸ்ட்ரியோட ஸ்போக் பர்சன் வந்து சொல்லியிருக்காரு. இதன் காரணமாக அப்போ பேச்சுவார்த்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு க்ரூட் ஆயிலோட விலை ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரையும் இது எப்படி நடக்கும்னா, இந்த ஃபெடரல் ரிசர்வோட எஃப்ஓஎம்சி மீட்டிங் நடக்கிற வரையும் பிரசிடென்ட் ட்ரம்ப் அமைதியாக இருப்பார். அப்போ தான் வந்து க்ரூட் ஆயிலோட விலை கம்மியாக இருக்கும். கெவின் வாஷ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். க்ரூட் ஆயில் வந்து ஒரு $110 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து கேட்பாங்க, நீ ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றாமல் இருக்குன்னு சொல்லிட்டு கெவின் வாஷை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினாங்கன்னா அங்கே அரசியலில் வந்து அவருக்கு வந்து பேக் அடிக்கும் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு. ஸோ அதனால் எந்த விதமான அட்டாக் நடக்கிறதா இருந்தாலும் இந்த புதன் வியாழனுக்கு அப்புறம் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்கணும். அண்ட் போன மாதம் வந்து வெனிசுலாவில் ஒரு நிலநடுக்கம் வந்தது. ரிக்டர் ஸ்கேலில் 7.2 அண்ட் 7.5 வந்து வந்தது. அதை வந்து அனலைஸ் பண்ணும்போது நாசா இஸ்ரோவோட சேட்டலைட் என்ன சொல்கிறாங்கன்னா, 60 சென்டிமீட்டர் அளவுக்கு கிரவுண்டே ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால் ஏகப்பட்ட சேதங்கள் வந்தது நம்மளும் வந்து பேசியிருக்கோம். அண்ட் நார்த் கொரியா பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னா, நியூக்ளியர் ப்ரோக்ராம்ன்றது ஒரு ஃபைனல் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டோட இறையாண்மையை வந்து பாதுகாக்கணும்னா அதுக்கு அணு ஆயுதம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. காரணம் வந்து நீங்கள் அணு ஆயுதம் வச்சுக்கக்கூடாது, சோதனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அமெரிக்கா வந்து பல்வேறு விதத்தில் வந்து நார்த் கொரியா வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் செக்ஷன் 301 பயன்படுத்தி பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஃபோர்ஸ்டு லேபர் மூலியமா ஒரு டேரிஃப் போட்டிருக்காரு, 12%. அதுக்கு வந்து சைனாவோட காமர்ஸ் மினிஸ்டர் வந்து இது வந்து நீங்கள் பண்ணுறது தப்பு, இந்த மாதிரி யூனிலேட்டரல் டேரிஃப் மெஷர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது இரு நாட்டோட உறவு வந்து பாதிக்கும்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காரு. ஸோ யூஎஸ், ஈரான், அமெரிக்கா இது வந்து ஒரு ட்ரையாங்கலாக மாறிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் யூஎஸ், ரஷ்யா, ஈரான் இது ஒரு ட்ரையாங்கலாக மாறிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து ஆக்சிஸ் ஆலிஸ் மாதிரி சேர ஆரம்பிக்கிறாங்க. இது எங்கே உலக போராக கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயமாக தான் இருக்குது. அமைதியாக தான் இருங்களேண்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஜியோ பொலிட்டிக்கல்ஸாக இருக்கக்கூடிய விஷயம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்தியா மேக்ரோ எக்கனாமிக் நியூஸ் இருக்குது. அண்ட் இன்றைக்கி நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ போயிட்டுருக்கிற வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்க்காக நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் 27 பட்ஜெட் வந்து மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அதை சீக்வன்ஸாக பார்த்துருப்போம். ஜப்பானில் மாற்றிட்டாங்க, சவுத் கொரியாலையும் அதை மாற்றினாங்க. அவங்களோட பட்ஜெட்டே வந்து பார்த்திங்கன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க பட்ஜெட்டோட அளவை. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எக்கனாமிக் பஃபர்ஸும் ஃபிசிக்கல் பஃபர்ஸும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம நேற்று மார்க்கெட் அனாலிசிஸில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட இடத்துல வந்து மழை பெய்யலை, அதாவது பருவமழை வந்து பொய்த்து போயிருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஐஎம்டி இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிகப்பெரிய அளவுக்கு மழைப்பொழி வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த வாரத்தில். அதாவது இந்தியாவோட நிலப்பரப்பில் 90% வந்து மேகமூட்டங்களால் வந்து சூழப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு அண்ட் ஆந்திராவில் சில பகுதிகள், ராஜஸ்தானோட சில பகுதிகளை தவிர்த்து மிகப்பெரிய அளவுக்கு மழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக வந்து மும்பையில் வந்து எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. எப்படியோ ஒன்று மழை பெஞ்சா நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. மழை வந்து ஒரே இடத்துல ஏகப்பட்ட அளவுக்கு பெஞ்சு வெள்ளப்பெருக்கு வந்துச்சுன்னா அதனால் வாட்டர் ரிசர்வாயர்ஸில் வந்து தண்ணி சேராது. அப்பையும் தண்ணி பஞ்சம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது தண்ணி இல்லாமல் ஒரு பக்கம் மனுஷங்க கஷ்டப்படுவாங்க, இன்னொரு பக்கம் ஒரே டைம் மழை பெஞ்சதுன்னா வெள்ளப்பெருக்கால் கஷ்டப்படுவாங்க. ஸோ இது மழை வந்து யூஸ் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்மளை தள்ளிடும். ஸோ இதுவும் வந்து பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் நம்மளோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த ட்ரோன் எக்கோசிஸ்டத்தை வந்து உலக அளவில் வந்து கொண்டு போகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ்னால இன்வெஸ்டர்ஸ், ஸ்டார்ட் அப்லாம் டிஃபென்ஸ் செக்டாரில் வரதுக்கு ரொம்ப தயாராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஆல்ரெடி இந்த செக்மெண்ட் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு ஒரு காம்படிஷனாக அமைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸோட மார்க்கெட் ஷேரை அவங்க வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் புதுசாக வந்து மார்க்கெட் வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அண்ட்
இக்ரா ஐசிஆர்ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து ஒரு அனலிஸ்ட், கிறிசல் மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து வெளியிடக்கூடிய ஒரு அனலிஸ்ட், ரேட்டிங் ஏஜென்சின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2030 நிதியாண்டுக்குள்ளார இந்த கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த போக்குவரத்துக்காக சரக்கு போக்குவரத்துக்காக இருக்கக்கூடிய வெஹிக்கல்ஸில் 30லேருந்து 35% அளவுக்கு சிஎன்ஜி எல்என்ஜியில் வந்து மாறிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் இல்லாமல் கேஸில் வந்து இந்த வண்டிகள் ஓடுன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதனால் வந்து இந்த கேஸை இந்த எல்என்ஜி சிஎன்ஜி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்தியா வந்து அடுத்த 2036க்குள்ளார கிட்டத்தட்ட 86,000 மெகாவாட் அளவுக்கு மின்சார உற்பத்தி வந்து அடையணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து நம்ம தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் வந்து கட்ட வேண்டியது இருக்குது. அண்ட் அந்த தெர்மல் பவர் பிளான்ட்ஸோட அளவு வந்து 63 மெகாவாட் அளவுக்கு நம்ம வந்து கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது மின்சாரத்தை வந்து அந்த அளவுக்கு அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் 10க்கு டேட்டா சென்டர் வேறு வந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து மின்சாரத்தை பெரிய அளவுக்கு வந்து கன்சியூம் பண்ணிகிட்ருக்கு. அதை பற்றி ஒரு அப்டேட் இருக்குது. என்னென்னா இந்தியாவோட டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி 2030க்குள்ளாரே 12 ஜிகாவாட் அளவுக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏஐனால் கிட்டத்தட்ட 2030க்குள்ளாரையே 6546 மெகாவாட் அளவுக்கு பவர் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. நம்ம நேற்று மார்க்கெட் அனாலிசிஸில் பார்த்துருந்தோம். பிளாக் சீல நம்மளோட இந்தியர்கள் ட்ராவல் பண்ண கப்பலில் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அந்த தாக்குதலில் அந்த கப்பலில் வந்து மொத்தம் 10 பேர் வேலை செய்கிறவங்க, அதில் 4 பேர் இந்தியர்கள், அதில் ஒரு இந்தியர் வந்து கொல்லப்பட்டாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சீஃபேரர்ஸ் வந்து ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி அந்த கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை வந்து முதல்ல அசஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து சூழ்நிலை சரியில்லை. அது பிளாக் சீயாக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் கல்ஃப் நேஷனாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் வந்து பெரிய அளவுக்கு வந்து தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு வந்து ரிஸ்க் அசஸ் பண்ணி உங்களோட கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமாக சீஃபேரர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட வீடியோவை ஒரே ஒரு சீஃபேரர் வந்து பார்க்குறாரு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் இந்த மாதிரி தாக்குதலில் இந்தியர்கள் வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து பிளாக் சீல மட்டும் 5 இந்தியர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறதாவும் வந்து நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக 2 நாள் முன்னாடி கொல்லப்பட்ட அந்த இந்தியருக்கு நம்ம கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். உக்ரைனோட அம்பாசிடரை கூப்பிட்டு அதையும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள். இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் ரொம்ப சிம்பிள். காலையில் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகுது. நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் கன்சால்டேஷன். பெரிய அளவுக்கு வந்து மொமெண்டமே இல்லை அப்படி வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. காரணம் வந்து கிளியராக வந்து இந்த பேச்சுவார்த்தையில் எந்த அவுட்கமும் வரல. அது ஒரு விஷயம். இன்னொன்று க்ரூட் ஆயிலோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதே தான். எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஒன்று ஏறி அதே இடத்துல மெயின்டைன் ஆனது, இல்லைனா இறங்கி அதே இடத்துல மெயின்டைன் ஆனது. அண்ட் இன்றைக்கி நம்மளோட நிஃப்டி வந்து 160 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனப்போ 23,928. நம்ம ஏற்கனவே சொன்னது தான். 23,960 ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் சப்போர்ட்டாகவும் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே சுற்றிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே தான் 23,960 தாண்டிட்டு மூவ் ஆரம்பிச்சிது. அண்ட் எண்ட் ஆஃப் தி டேல ஓவராலாக 230 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. 23,995 அளவுக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இதையும் வந்து நம்ம நோட் பண்ணி வேண்டிக்கணும். அண்ட் 24,000 தாண்டி ஒரு 50 பாயிண்ட் மேலே போயிடுச்சுன்னா கூட ஓகே, 24,000 நம்ம ஒரு சப்போர்ட்டாக வந்து பார்த்துக்கலாம். ஆஸ் ஆஃப் வந்து 23,960 வந்து ஒரு S1 நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா மொத்தம் 3,300 கம்பெனியில் 2,259 கம்பெனிஸ் அளவுக்கு பாசிட்டிவாகவும் 1,071 கம்பெனிஸ் அளவுக்கு நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து ப்ராடர் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி எல்லா செக்டார்ஸும் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் ஆட்டோ செக்டார் வந்து 1.5% பாசிட்டிவாகவும், பேங்க் நிஃப்டி 3/4% பாசிட்டிவாகவும், FMCG 1%, ஐடி செக்டார் வந்து 2.5% பாசிட்டிவாக இருக்குது. ஃபார்மா அண்ட் ஹெல்த்கேர் 1.5% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் கோல்டு சில்வர் ப்ரைஸஸ் பார்த்தோம்னா கோல்டு ப்ரைஸஸ் இப்போ நம்ம இந்த வீடியோ எடுக்கும்போது $4,084 இருக்குது. ஆனால் காலையில் ஒரு ஸ்டேஜில் வந்து 4,090 மேலெல்லாம் போச்சு. அண்ட் இந்தியன் புல்லியன் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 24 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 14,450 ரூபாயும், 22 கேரட் கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு 13,250 ரூபாயும் சொல்கிறாங்க. ப்ளஸ் இன்றைக்கி நம்மளோட USD INR வந்து பார்த்திங்கன்னா அப்ரிஷியேட் ஆச்சு. காரணம் க்ரூட் ஆயிலோட விலை இருந்தது தான். அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து 2,24,000 ரூபா ஒரு கிலோவுக்கு வந்து சொல்கிறாங்க. க்ரூட் ஆயிலோட விலை இப்போ வந்து $87 பர் பேரலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம முக்கியமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க நோட் பண்ண வேண்டியது, இந்த வாரம் புதன் வியாழன் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரிய அளவுக்கு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் வரலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி $4,000 $3,900 அந்த இடத்துல வந்தாலே அதுக்கு மேலே டவுன் சைடு வந்து ரொம்ப கம்மி தான். அண்ட் மேக்ஸிமம் வந்து கெவின் வாஷ் ஃபெடரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டே ஏற்ற மாட்டாங்க. அப்படி ஒரு வேலை ஏற்றினாங்கன்னா 5% வரையும் கோல்டு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ $4,100 5%னா $220 $3,900 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி விழுந்தால் பேனிக் ஆகிட்டு பேனிக்கில் வந்து வித்துறாதீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள்.
இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இது முடிஞ்சதுன்னா க்ரூட் ஆயிலோட விலை குறைஞ்சா கூட இன்ஃப்ளேஷன் ஃபியர்ஸ் போயிடும். ஆனால் மேக்ஸிமம் இப்போ இருக்கக்கூடிய அனலிஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட USD/INR வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 65 பைசா அளவுக்கு அப்ரிஷியேட் இருக்குது. காரணம் வந்து க்ரூட் ஆயிலோட விலை வந்து குறைஞ்சது தான். அண்ட் இதன் காரணமாக 95 ரூபா 90 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு FIS வந்து செல் சைடு இருக்காங்க. 1688 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. DIS வந்து 2329 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான நம்மளோட ப்ராடர் மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் லாஸ்ட் செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் வந்தோம்னா, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து அவங்களோட லோன் புக்கில் வந்து கோல்டு லோனை வந்து 5% அளவுக்கு உயர்த்த போகிறதா சொல்கிறாங்க. இப்போ அவங்களோட எக்ஸிஸ்டிங் கோல்டு லோன் வந்து 2.5% கீழே தான் இருக்குது. இதை அப்படியே டபுள் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கல் சேல்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. காரணம் வந்து பருவமழை பொய்த்து போனதான்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இவங்க கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா ஆட்டோ செக்டார் மேலே இந்த மான்சூன் பருவமழை பொய்த்து போனதுனால எந்த மாதிரி இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால மறைமுகமாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதனால் நாங்கள் வெஹிக்கல் செக்டார்லேருந்து கோல்டு லோனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த 3 வருஷத்துக்குள்ளார அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் ஜென் டெக்னாலஜிஸ் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா குறைஞ்சிருக்கு. அதாவது 47 கோடி போன வருஷம் ஜூன் குவார்ட்டரில் பண்ணவங்க இப்போ 34 கோடி ரூபா பண்ணியிருக்காங்க. காரணம் வந்து மார்ஜின் மிகப்பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு. 41% மார்ஜின் மெயின்டைன் பண்ணுவாங்க, இப்போ 28% மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்க வந்து டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனி. நான் ஏற்கனவே 2வது செக்மெண்ட்டை சொன்னேன் பார்த்தீங்களா, புதுசாக ஸ்டார்ட் அப்ஸோ இல்லை மற்ற கம்பெனிஸோ வரும்போது எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸோட மார்ஜின் வந்து கண்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, காம்படிஷன் அதிகமாகும்போது. அண்ட் இவங்க வந்து நேற்று ஒரு அப்டேட் பண்ணாங்க. என்னென்னா, இந்த கார்கில் விஜய் திவாஸ் காரணமாக வந்து இவங்க வந்து புதுசாக ஒரு ஆயுதத்தை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹை ஆல்டிடியூடில் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம். இது வந்து மனுஷங்களே வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு வந்து பயன்படுத்த முடியும். அண்ட் இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டமோட ரேடியஸ் பார்த்தோம்னா 5 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை வச்சுட்டா 5 கிலோமீட்டரில் எங்கே ட்ரோன் வந்தாலும் இதை வச்சு அதை வந்து அடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. இருந்தாலும் ரிசல்ட் நல்லா இல்லாதனால இன்றைக்கி வந்து ஷேரை போட்டு அடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ரெக்டிஃபையர்ஸ்க்கு வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. என்னென்னா, வந்தே பாரத் அப்புறம் மெட்ரோ ரயில் கிட்ட வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த ஆர்டர் மூலிமா இந்த வந்தே பாரத் ட்ரெயினெலாம் ரொம்ப வேகமாக போகல. இதுக்கு ப்ரொபல்ஷன் சிஸ்டமாக 60 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு சப்ளை பண்ணுறதுக்காகவும் அண்ட் இன்னொரு 60 கோடி ரூபா மற்ற விஷயங்களை வந்து சப்ளை பண்ணுறதுக்காகவும் வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. இது இவங்களுக்கு பாசிட்டிவான விஷயம். அண்ட் வாரி ரினியூவபிள்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட் என்னென்னா, இவங்களுக்கு வந்து ஒரு EPC கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த EPC கான்ட்ராக்ட் மூலிமா 1082 மெகாவாட் பவர் பிளான்ட் வந்து கட்டி கொடுக்கக்கூடிய ஆர்டர். அதாவது இந்த வாரி எனர்ஜிஸ்க்கும் வாரி ரினியூவபிள்ஸ்க்கும் வந்து ரெண்டு கம்பெனிஸ். வாரி எனர்ஜிஸ் வந்து இந்த சோலார் பேனல்ஸை தயாரிக்கக்கூடிய கம்பெனி. இந்த வாரி ரினியூவபிள்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த சோலார் பேனல்ஸை வச்சு கட்டி கொடுக்கக்கூடிய கம்பெனி. ஸோ ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் இது ரெண்டுமே ஒரே குரூப் தான், ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனிக்கு வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது நியூசிலாந்தில் வந்து இவங்க ECI அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அதாவது இயர்லி கான்ட்ராக்ட் இன்வால்மெண்ட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இதன் மூலிமா சோலார் பேனல்ஸை அப்புறம் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ப்ராஜெக்ட் வந்து பண்ணி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் எங்களுக்கு பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து VRL லாஜிஸ்டிக் அவங்களோட Q1 நம்பர்ஸை வர ஆகஸ்ட் 4ஆம் தேதி கொடுக்க போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நம்ம பார்க்கணும். அண்ட் ஹீரோ மோட்டர் கார்ப் வந்து புதுசாக ஒரு வண்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நேபாளில். அதாவது இவங்களோட விடா பிராண்டை வந்து இனிமேல் நேபாளில் சௌத்ரி குரூப் பார்ட்னர்ஷிப் வந்து விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் வேதாந்த் ஃபேஷன் இவங்க என்ன பிஸ்னஸ்னால், இந்த கல்யாணத்துக்கு வந்து துணி வாங்குறாங்க இல்லையா, இந்த கல்யாணத்துக்கு துணி வாங்குறவங்க இயல்பாக வந்து 50,000 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சட்டை ஒரு ஃபேண்ட் வந்து அந்தளவுக்கு வாங்குவாங்க, ஒரு சாரீ வந்து அந்தளவுக்கு வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி டிசைனர் கிளாத்ஸை விற்கக்கூடிய பிஸ்னஸ். இயல்பாகவே வந்து இந்த அளவுக்கு இந்த ப்ரீமியம் ப்ராடக்ட் விற்கிறதுல ஏகப்பட்ட மார்ஜின் இருக்கும். அண்ட் அதே ப்ராடக்டை கூட அதிகமாக விலைக்கு விற்றா, இது விலைக்கு அதிகமாக இருக்குது தரமான பொருள்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஏமாந்து வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வியாபாரம். அண்ட் இவங்களோட லாபம் வந்து 70லேருந்து 80 கோடி இன்க்ரீஸ் இருக்குது. இவங்களோட மார்ஜின் பார்த்தோம்னா 43% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கிறதுனால இவங்களோட ROE ROC எல்லாமே நல்லாயிருக்கு. ப்ளஸ் இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டும் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ்க்கு வந்து 2% பக்கத்தில் இருக்குது. அதாவது எப்பயாவது இன்ட்ராடேல வந்து லாபம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்பெனி வந்து பார்க்கலாம். அண்ட் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஏதாவது ஒரு நல்ல கம்பெனி கிடைக்குமான்னு கேட்டிங்கனாலும் இந்த மாதிரி கம்பெனியை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள். அண்ட் சிக்மா அட்வான்ஸ்ட் சிஸ்டம் இவங்களும் வந்து டிஃபென்ஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி தான். இவங்களுக்கு ஒரு 1000 கோடி ரூபா மதிப்பில் ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. என்னென்னா, இந்த ஆர்டிலரியில் போடக்கூடிய 155 mm இந்த குண்டுகளை வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு ஆர்டர். இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இப்போதைக்கு இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடு தான். இப்போதைக்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு வேடிக்கை மட்டும் பாருங்கள். அண்ட் அடுத்து
வெல்ஸ்பன் கார்ப்புக்கு 960 crores மதிப்புள்ள ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு, பைப்பை சப்ளை பண்ணக்கூடிய ஆர்டர். அண்ட் இது ஒரு பாசிட்டிவ் விஷயம். இப்போ இவங்களோட ஓவரால் ஆர்டர் புக் வந்து 25,750 கோடியில் இருக்குது. இது வந்து இப்போதைக்கு இது வரலாற்றுலேயே இந்த அளவுக்கு ஆர்டர் புக் வந்து இவங்ககிட்ட இல்லை. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து சாரதா மெட்டல்ஸ் வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. 300 கோடி ரூபா மதிப்புள்ள கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி பிளான்ட்டையும் மினரல் உல் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஷனும் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி பவர் பிளான்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து இந்த மெட்டல்ஸை உருக்கும் போது ஏகப்பட்ட ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும் இல்லையா, அந்த ஹீட்டை கேப்சர் பண்ணி அதன் மூலிமா மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு பிளான்ட் வந்து உருவாக்க போகிறாங்க. மறுபடியும் அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து இவங்களோட ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இதனால் காஸ்ட் குறையும். இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இந்த மினரல் உல் மேனுஃபேக்சரிங்னா இந்த வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மெட்டல் இது எல்லாத்தையும் உருக்கி ஷீட்டாக தயாரிப்பாங்க. இந்த ஷீட்டை தயாரித்து இந்த பில்டிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு, இந்த வால் ரூஃப்க்கு, அதே மாதிரி ஹீட்டை தடுக்கிறது, ஹீட் இன்சுலேஷன்ஸ்க்கு, சவுண்ட் ப்ரூஃப்க்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான அப்டேட். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி ஓரளவுக்கு நல்ல கம்பெனியாக தான் தெரியுது. வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க, வேடிக்கை பாருங்கள். அண்ட் அடுத்து அக்யூட்டாஸ் கெமிக்கல், இவங்களோட கான்ஃபரன்ஸ் கால் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. இதில் வந்து கைடன்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த நிதியாண்டில் கிட்டத்தட்ட 25% அளவுக்கு எங்களோட ரெவன்யூ வந்து அதிகமாகனு சொல்லியிருக்காங்க. அண்ட் சிடிஎம்ஓ பிஸ்னஸில் எங்களோட டார்கெட் வந்து 1000 கோடியாக இருக்குது. ப்ராடக்ட் பைப்லைனும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரி கெமிக்கல்ஸையும் வந்து நாங்கள் கமர்ஷியல் சப்ளைவாக ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பாசிட்டிவான விஷயம். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸை பற்றி இன்றைக்கி காலையில் ஒரு 10:45 ஒரு செய்தி வந்து பரவலாக வந்து பேசப்பட்டது. என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு இவங்கள ஒரு 9 கோடி ஷேர்ஸ் இருக்குது. அந்த 9 கோடி ஷேரில் 5 கோடி ஷேர்ஸை வந்து பிளாக் டீலில் விற்க போகிறதா வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அண்ட் அதன் காரணமாக இன்றைக்கி வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. ஸோ இதை நம்ம 2 விதமாக இன்டர்பிரட் பண்ணலாம். ஒன்று, ரெகுலேட்டரி காரணமாக வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டில் 9% அளவுக்கு ஷேர் இருக்கும்போது எந்த மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் 10% மேலே வைக்கக்கூடாது. நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் சொன்னோம் தெரியுங்களா, அது கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்டோட ஃப்ரேம் ஒர்க், செபி சொல்லியிருக்க ஃப்ரேம் ஒர்க். அதாவது நீங்கள் எப்பயுமே ஒரு இன்வெஸ்டராக எப்படி டீல் பண்ணணும்னா, ஒரு ஃபண்ட் மேனேஜர் எப்படி முடிவெடுப்போனா அந்த மாதிரி முடிவெடுக்கணும். போதும், இதில் லாபம் வந்துருச்சு, வெளியே வா. இப்போ வந்து இது சீப்பாக இருக்குது, இதில் டிவிடெண்ட்டும் கொடுக்குறான், இதை வாங்கும். இவனுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, இதனால் இவனோட கம்பெனி இவ்வளோ விளையாடணும், ஆனால் அந்தளவுக்கு விளையாடல, இவனை வாங்கும். இந்த மாதிரி நீங்கள் முடிவெடுக்கணும். ஸோ இவங்க வந்து ஃபண்ட் மேனேஜரில் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் அவங்களோட ஓவரால் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் 10% மேலே ஒரு கம்பெனியில் வைக்கக்கூடாது. இப்போ ரீசெண்டாக வந்து 50% விலையேறதுனால மேபி அந்த ஃபண்டில் வந்து அதனோட அலோகேஷன் வந்து அதிகமாக இருக்கலாம். அதனால் இவங்க எக்ஸிட் ஆகலாம். இது ஒரு கண்டிப்பாக எக்ஸிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலேட்டரி காரணத்தினால எக்ஸிட் ஆகிறதா இருக்கலாம். இது ஒரு விஷயம். இப்படி எக்ஸிட் ஆனாங்கன்னா இது நெகட்டிவான விஷயம் கிடையாது. அதே சமயம் அந்த அதர் சைடு வாங்குறவன் இந்த வேல்யூவில் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேல்யூவில் ஒருத்தர் இவ்வளோ பல்காக ஷேர்ஸை வாங்குறான்னா இங்கேருந்து ஷேர் விலை ஏறுன்ற நம்பிக்கையில் தான் வாங்குறான். இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். இது டெம்பரவரியாக வந்து ஒரு 5% 10% டிஸ்கவுண்ட்டில் விற்றாங்கன்னா ஷேர் ப்ரைஸ் விழும். அதுக்காக பேனிக் பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்ட்ராடேல லாபம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் வாங்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சும்மா கிடக்கட்டும், அதாவது ஒரு பொம்மை வாங்குவோம் இல்லையா நம்ம, அந்த மாதிரி வாங்கி சும்மா வச்சுக்கலாம், அந்த மாதிரி கம்பெனி. அண்ட் டாடா கன்சியூமரோட ரிசல்ட் வந்து நம்ம அன்றைக்கே பார்த்துட்டோம். அண்ட் அவங்களோட கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வந்து 30% அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கோல் இந்தியாவோட ரிசல்ட் இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 8,797 கோடி ரூபாய் லாபம் பண்ணவங்க இப்போ 8,852 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்காங்க. இது எஸ்டிமேட்டை விட அதிகம். அண்ட் மார்ஜினில் ஒரு ப்ரெஷர் வந்து பார்க்க முடியுது. அதனால தான் ரெவன்யூ பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. அண்ட் இவங்களோட டிவிடெண்டாக வந்து பார்த்தோம்னா ₹5.50 ஒரு ஷேருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 31. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஷேர் வாங்கினீங்கன்னா இந்த டிவிடெண்ட் எலிஜிபிள். இருந்தாலும் டிவிடெண்ட் நாள் அன்றைக்கி எக்ஸ்டேட் அன்றைக்கி பார்த்தோம்னா இந்த ப்ரைஸ் வந்து கழிஞ்சிட்டு தான் ட்ரேட் ஆகும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு ஒரு ₹5 கிடைக்க போகுது. அண்ட் இவங்க கிட்டேருந்து இன்னொரு ஐபிஓ வரப்போகுது. ஆல்ரெடி வந்து சிஎம்பிடிஐஎல்லையும் அதே மாதிரி பிசிசிஎல் வந்து லிஸ்ட் பண்ணாங்க இல்லையா. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி கோல்டு ஃபீல்டையும் வந்து பார்த்தோம்னா லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ₹10,000 கோடி ஐபிஓவாக இருக்க போகுது. ஸோ ஐபிஓவில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்து விளையாடலாம். ஆனால் இந்த மாதிரி கோல், நிலக்கரி, கிராஃபைட் மாதிரியான பிஸ்னஸ், கமாடிட்டி பிஸ்னஸ், இது எக்கனாமிக் சைக்கிளோட அப்படியே டைரெக்டாக வந்து கோரிலேட் ஆகிருக்கும். அதனால் பயங்கர வாலட்டைலாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து உஷாராக வந்து லாங் டர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பண்ணணும். ஸ்விங் ட்ரேடிங்க்கு நல்ல ஷேர் ஸ்டாப் லாஸோடு பண்ணும்போது இந்த புதுசாக வர மகாநதி சொல்கிறேன். அண்ட் இவங்களோட டிஆர்ஹெச்பிலாம் நமக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, ரெகுலராக டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களா என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பிசிசிஎல்லாம் வந்து அவங்களோட டிஆர்ஹெச்பிலே வந்து அந்தளவுக்கு பெருசாக டிவிடெண்டெல்லாம் கொடுக்கல. அது நம்மளோட பிசிசிஎல் அனலைசிஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஒன்றும் இல்லை, பிசிசிஎல் பிரவீன் ரிசர்ச் அனலிஸ்ட்னிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும்.
அண்ட் அடுத்து கனரா பேங்க், இவங்களோட நம்பர்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இதன் காரணமாக இன்றைக்கி இன்ட்ராடேலே இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இவங்களோட ப்ராஃபிட் வந்து லைட்டாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4750 கோடி ரூபாய் அளவுக்கு போன வருஷம் பண்ணவங்க இப்போ 4856 கோடி பண்ணியிருக்காங்க. எஸ்டிமேட்டை விட அது அதிகம். டெபாசிட்ஸ் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட்வான்சஸ் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 13% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் எக்ஸைட் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயம் என்னென்னா ஃப்ரெஷ் ஸ்லிப்பேஜஸ். புதுசாக வாரா கடன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணது வந்து வெறும் 1780 கோடி தான். போன வருஷம் இது 2800 கோடியாக இருந்திருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. ஈவன் அசட் குவாலிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குது. நெட் என்பிஏ 0.43 0.36 வந்து குறைச்சிருக்காங்க. இதனால இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு ரிவார்டாக இருக்குது. நான் வந்து இந்த கம்பெனியில் வந்து ஹோல்ட் பண்ணலை. நீங்கள் யாராவது பண்ணுறீங்கன்னா பாருங்கள். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி வந்து பேங்கிங்கில் ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்போஷர் இருக்குது. புதுசாக வந்து நான் பேங்க்ஸை சேர்த்தணுன்னா நான் தனலட்சுமி பேங்க் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி சேர்த்தேன். அவங்களோட Q4 நம்பர்ஸை பார்த்துட்டு சேர்த்துனேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வேறு எந்த பேங்க்கையும் பெருசாக சேர்த்தலை. ஸோ நீங்கள் யாராவது பார்க்குறதா இருந்தால் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு பாருங்கள். ஆல்ரெடி இன்வெஸ்டர்ஸ் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து சுமிட்டோமோ கெமிக்கல் இந்தியா, இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 3.5% அளவுக்கு பாசிட்டிவ் இருந்தது. காரணம் வந்து இவங்களோட லாபம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது போன வருஷம் வந்து 180 கோடி பண்ணாங்க, இப்போ 215 கோடி பண்ணியிருக்காங்க. மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 1.25% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து அவங்களோட ப்ராஃபிட்டோட க்ரோத்துக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இது ஒரு நல்ல ரிசல்ட் தான். அண்ட் அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 11% அளவுக்கு அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் பாகவதர் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா 305 கோடியிலேருந்து 410 கோடியாக இருக்குது. கிட்டத்தட்ட 33% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கிட்டத்தட்ட 32% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து இது ஓவர் வேல்யூ தான். எப்பயாவது எதையாவது ஒரு காரணமாக போட்டு அடிப்பாங்க, அப்போ வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வேணும்னா வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த கம்பெனியில் வந்து ஹோல்டிங் வைக்கல, ஏன்னா எனக்கு வேறு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால. அண்ட் இவங்களோட அசட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆல்ரெடி நெட் என்பி வந்து 0.18 மெயின்டைன் பண்ணுவாங்க, இப்போ 0.17 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். ஆனால் இந்த கம்பெனியில் இருக்கிற பஞ்சாயத்து என்னென்னா, இவங்க ஐபிஓ வரதுக்கு முன்னாடி ஷேர்ஸை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்படி அலாட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ள வரம்புலே வந்து கன்ஃபியூஷன் வந்துருக்கு. யாருக்கு எந்த ஷேர் கொடுத்தாங்க, யார் இப்போ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேஸ் வந்து போயிட்டுருக்கு. அதை பற்றின அப்டேட் வரும்போது இந்த ஷேர் ப்ரைஸ் விழும். அப்போ விழும்போது 1-2 வாங்கிக்கலாம், பார்த்துக்கலாம். அண்ட் பிஎன் கட்கில் இவங்களோட Q1 நம்பர்ஸையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங் தான் ரிலீஸ் பண்ணாங்க. 3 மணிக்கு மேலே திடீர்னு ஒரு ஸ்பைக் வந்து இந்த ஷேரில் பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 6% அளவுக்கு எண்ட் ஆஃப் தி டேயில் வந்து பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. அண்ட் ரெவன்யூ வந்து 41% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் பேசிஸில் ப்ராஃபிட் வந்து 52% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட சேம் ஸ்டோர் சேல்ஸ் க்ரோத் வந்து 46% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு சூப்பரான ரிசல்ட் தான். அண்ட் இன்னொன்று, இவங்களோட மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் ஒரு 15 நாள் முன்னாடி கூட நம்ம பார்த்தோம். இவங்க வந்து மொத்தம் 14 பேங்க்கில் 15 பேங்க்லேயோ கடன் வச்சுருந்தவங்க 4 பேங்க்கில் வந்து தீர்த்துட்டாங்க. அது எனக்கு தெரியும். 14 பேங்க்கா 15 பேங்க்னு எனக்கு தெரியல. அந்த 4 பேங்க்கில் வந்து கடனை ப்ரீ க்ளோஷர் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கடனுக்கான க்ளோஸ் பண்ணி ஆகணும் அவங்க சொல்லாமலே இவங்க வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளார டெட் ஃப்ரீயாக மாற்றிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் மாற்றிட்டாங்கன்னா இந்த கம்பெனி வந்து பயங்கரமாக வேல்யூ வரும். ஆனால் இப்போதைக்கு எனக்கு இதில் வந்து ஹோல்டிங் கிடையாது, அதையும் வந்து நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ஆர்ஆர் கேபிள் இவங்களோட Q1 நம்பர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் வந்து நல்லா தான் இருக்குது. ப்ராஃபிட் வந்து 88 கோடியிலேருந்து 200 கோடியாக இன்க்ரீஸ் இருக்குது. ரெவன்யூ வந்து 50% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் கிட்டத்தட்ட 2% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7%லேருந்து 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல ரிசல்ட் தான். அண்ட் அடுத்து சினோரஸ் ஃபார்மா இவங்களோட Q1 நம்பரும் வந்து நல்லா தான் இருக்குது. 19லேருந்து 31 கோடியாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட்டு. மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது எபிட்டா மார்ஜினை 29% மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நல்லா இருக்குது. இந்த கம்பெனி வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட 10, 20, 30% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அடுத்து விப்ரோ வந்து டேட்டா பிரேக்ஸ் அப்படின்னக்கூடிய ஒரு ஏஐ கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்பாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இதுக்கு மேலே இவங்களோட டேட்டா பிரேக்ஸோட அனாலிசிஸை யூஸ் பண்ணி ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி இவங்களோட கிளைண்ட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ண போகிறாங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவங்களோட Q1 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 970 crore இருந்த இவங்களோட ப்ராஃபிட் வந்து 1050 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டிமேட்டட் அது அதிகம். அண்ட் ரெவன்யூ வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4400லேருந்து 5500 கோடிக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 3% விழுந்திருக்கு. அதனால தான் ப்ராஃபிட்டில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ இதன் காரணமாக நாளைக்கு ஷேர் ப்ரைஸில் ஒரு ப்ரெஷர் இருக்கலாம். ஏன்னா வந்து மார்ஜின் ப்ரெஷர்னால ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அப்படி மார்ஜின் அதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. இன்னும் கூட அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் டாடா பவர் இவங்களோட Q1 நம்பர் பார்த்தோம்னா 1060 கோடி ரூபா போன வருஷம் பண்ணவங்க இப்போ 1176 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஓரளவுக்கு சுமாரான ஒரு ரிசல்ட் தான். நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் அடுத்து கோட்ஃப்ரே ஃபிலிப் ஐடிசி ஷேரை வாங்க அடின்னு அடிக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அது வந்து தெரிஞ்சிடுச்சு. இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது தெரிஞ்சது. இது எழுதும் போதே நான் நினச்சேன் என்னன்னா இவங்களோட ப்ராஃபிட் வந்து 360 கோடியிலேருந்து 198 கோடிக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ வந்து 1800 கோடியிலேருந்து 3800 கோடிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின் பார்த்தோம்னா 18% இருந்தது 5% குறைஞ்சிருக்கு. இது எதனாலன்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது சில இடங்களில் வந்து இந்த டொபேக்கோட ப்ரைஸஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க, புகையிலையோட ப்ரைஸஸை. இது ஒரு வேளை உண்மையாக இருந்தால் ஐடிஸோட ரிசல்ட்லையும் இது ரிஃப்ளெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ரிசல்ட் வரும்போது அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 30ஆம் தேதியும் 31ஆம் தேதி ஐடிசியோட ரிசல்ட் வரும்போது ஸோ ஐடிசியோட ஷேர் ஹோல்டர்ஸ் இதை நோட் பண்ணிக்குவாங்க. இந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் நெகட்டிவான ரிசல்ட் தான், அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. நாளைக்கு வந்து இந்த கோட்ஃப்ரே ஃபிலிப்பை எப்படி ட்ரீட் பண்ண போகுது மார்க்கெட்டுன்னு பொறுத்து ஐடிசியோட ரிசல்ட் வரும்போது மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அண்ட் லாஸ்ட் கம்பெனி டாடா கெமிக்கல், இவங்களோட ப்ராஃபிட் வந்து போன வருஷம் வந்து 252 கோடி இருந்திருக்கு. இந்த வருஷம் வெறும் 17 கோடியாக இருந்திருக்கு. அண்ட் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ஜினும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒன் டைம் எக்ஸப்ஷனல் லாஸ் ஏதாவது இருக்கான்னு தெரியல. ஸோ இதன் காரணமாக வந்து ஒரு வீக்கான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த கம்பெனியில் ஹோல்டிங் இல்லை. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் நல்லா இல்லாததுன்னு நாளைக்கு இவங்களையும் போட்டு அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கிஃப்ட் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு காமிக்குது. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.8% பாசிட்டிவாகவும், நாஸ்டாக் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. S&P 500 வந்து ஒரு 1/4% பாசிட்டிவாக இருக்குது. கோல்டு ப்ரைஸஸும் குறைஞ்சிருக்கு. $4077 கிட்டத்தட்ட $10 குறைஞ்சிருக்கு. அண்ட் க்ரூட் ஆயிலோட விலை 86.5, பெருசாக எந்த எஸ்கலேஷன் இன்னும் வரல. அதனால தான் க்ரூட் ஆயிலும் வந்து லைட்டாக குறைஞ்சிருக்கு. 87 வரைக்கும் போயிருக்கு. 87 இப்போ 86 வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி நைட் ஃபுல்லாக பார்ப்போம். நாளைக்கு காலையில் இருக்கக்கூடிய ப்ரீ மார்க்கெட்டை நான் வழக்கம் போல உங்களுக்கு பிளாக்ஸில் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ முடியும் போது ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். இது வந்து கொஞ்சம் பர்சனலாக சொல்லணும். உங்கள் வீட்டில் யாராவது +2 12வது படிக்கிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட படிப்பு மட்டும்தான் படிப்பு, அது படித்தாதான் உனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கையே போயிடும். அதாவது நீ இப்போது வெளியில் போகிறதுக்கு இந்த ரூமுக்கு இந்த ஒன்று தான் கதவு, இந்த கதவை அடைச்சிட்டா நீ வெளியிலே போக மாட்ட, வாழ்க்கை ஃபுல்லாக நீ இங்கேயே இருந்துடுவ அப்படின்னா பயம் வந்துடும். இப்போ அந்த கதவே மூடிட்டாங்க, என்ன ஆகிட போகுது? எப்பயோ ஒரு முறை யாரோ வரப்போகிறாங்க, கதவை தட்டிக்கிட்டே இருந்தால் அது யாரோ ஒருத்தர் திறக்க போகிறாங்கன்ற ஒரு தைரியத்தை கொடுக்கணும். ஸோ இதை வந்து பேரண்ட்ஸ் தான் கொடுக்கணும். இன்னொன்று சொசைட்டியை வந்து எப்படின்னா நம்ம மாற்றம்ன்றது நம்மக்கிட்டேருந்து வரணும். நம்ம வந்து சொல்லிடலாம் சொந்தக்காரங்க சும்மா டென்ஷன் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நாம் இன்னொருத்தருக்கு சொந்தக்காரங்க தான். சும்மா போயிட்டு ஒரு குழந்தைகிட்ட என்ன படிக்கிறேன்னு கேட்குறது, எவ்வளோ மார்க் எடுக்கிறேன்னு கேட்குறது, அடுத்து என்ன படிக்க போகிறேன்னு கேட்குறது, நீட்டில் பாஸ் ஆகிட்டேன்னு கேட்குறது, இந்த மாதிரி கேட்க வேணாம். அது வந்து ஒரு அநாகரிகமான செயல்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். நல்லா படிப்பா, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு சிகரெட் சாராயம் குடிக்காத, இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணலாம். ஆனால் மார்க்கு படிப்புன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ண வேணாம். ஏன்னா ஒரு ஒரு இன்ஸ்டாகிராமில் தான் ஒரு வீடியோ பார்த்தேன். அப்துல் கலாம் அவர்கள் வந்து 23 வயசில் வந்து பைலட் ஆகணும்னு சொல்லிட்டு ஏர்ஃபோர்ஸுக்கு போகிறார். அவர் வந்து ஃபெயில் ஆகிடுறார், பைலட்டாக வந்து தேர்ந்தெடுக்கப்படல. ஆனால் அந்த தோல்வி காரணமாக தான் கடைசியில் அவர் வந்து ஜனாதிபதி அளவுக்கு ஆனார். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு தோல்வி வருதுன்னா அதோட உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடது கிடையாது. கடவுள் வந்து அந்த தோல்வி எதுக்கு கொடுக்குறாருன்னா, தம்பி உனக்கு இது கிடையாது, உனக்கு வேற ஒரு வேலையை வச்சுருக்கேன், சிறப்பாக செய்யலாம், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ தோல்விகள் வரும், அதை பார்த்து வேதனைப்படக்கூடாது. இன்னொன்று, இந்த ஒரு வாழ்க்கை தான், அடுத்த ஜென்மம் நம்ம பிறப்போமா இல்லையான்னு தெரியல, இந்த உலகமே இருக்குமா இல்லையான்னு தெரியாது. திடீர்னு ஒரு விண்கல் வந்து விழுது. இப்போ பாருங்கள், வெனிசுலாவில் லேண்டே ஷிஃப்ட் ஆகிருக்கு 60 சென்டிமீட்டர். இது மாதிரி எது வேணாலும் நடக்கலாம். இருக்கிற ஒரு வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழுங்க. இது ஒன்று தான் சொல்லிட்டு நினைக்காதீங்க. இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன், வாழ்கிறதுக்கு பணம் தேவை, பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேலை தேவை, வேலைக்கு படிப்பு தேவை. உங்கள்கிட்ட ஒரு 5 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வேலைக்கே போக மாட்டீங்க. அப்போ நீங்கள் டாக்டருக்கு படித்தா என்ன, இன்ஜினியருக்கு படித்தா என்ன படித்தா என்ன? 5 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, மாதத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வாடகை வருதுன்னா வேலைக்கே போக வேண்டிய அவசியம் இல்லையே. ஸோ குழந்தைங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எத்தனையோ வேலைகள் இருக்குது, பார்த்துக்கலாம். இந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம குழந்தைங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அது நம்மளே குழந்தைங்களுக்கு வந்து எதிரியாக மாறிடுற மாதிரி ஆகிடும். ஏன்னா என்னோடய வீடியோ பார்க்குறவங்கள நிறைய பேர் வந்து 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான். ஏன்னா 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் கொஞ்சம் பொருளாதாரத்தில் நம்ம வந்து செட்டில் ஆகணும், ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஆட்கள். ஸோ இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதை வந்து முடிஞ்ச வரையும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் வந்து மற்ற குழந்தைங்கக்கிட்ட போய் என்ன மார்க்கு, என்ன படிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, பார்த்துக்கலாம். சரியா? தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.